வணக்கம். வாழ்க வளமுடன். உப்பல் ஷாட் பத்மாரசு. இன்றைய பதிவு கிரக ரீதியான உணவுகள். சண்டே டு சாட்டர்டே வரைக்கும் எந்த மாதிரி உணவுகள், எந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கலாம். இது நமக்கு இது மாதிரி எடுக்கும்போது ரெகுலராக இதை ரொட்டீனாக நம்ம பண்ணும்போது எல்லா காய்கறி பழங்களும் நமக்கு இதில் வந்துடும். ஸோ கிரக ரீதியாக எடுக்கும்போது அந்தந்த நவகிரகங்கள் சார்ந்த உணவுகளாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு மனசுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஒரு ஜூஸ், ஒரு அந்தந்த கலர் காய்கறி எடுக்கும்போது. ஸோ நீங்கள் சண்டே டு சாட்டர்டே வரைக்கும் சண்டே எடுத்திங்கன்னா கோதுமை சம்மந்தப்பட்ட உணவு எடுத்துக்கோங்க. கோதுமை ரவை உப்புமா, சப்பாத்தி, பூரி எடுக்கலாம். ஸோ ஜூஸுன்னு பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்துக்கலாம். காயில் பார்த்தீங்கன்னா கேரட் எடுத்துக்கலாம். கேரட் கட் பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இல்லை கேரட் ஜூஸாக குடிச்சிக்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ மண்டே எடுத்திங்கன்னா சந்திரன் என்னென்னா சந்திரன்னா வெண்மை. அப்போ பார்த்தீங்கன்னா பச்சரிசி சாதம் எடுத்துக்கலாம். நீங்கள் ரெகுலராகவே சாப்பிட்றது அன்றைக்கி ஒரு நாள் பச்சரிசி சாதம், பொங்கல் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஜூஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்றைக்கி வெண்பூஷன் எடுத்துக்கலாம். வெள்ளை கலர் இது எடுத்துக்கலாம். கொய்யா பழம் சாப்பிட்டுக்கலாம். ஸோ மண்டே இப்போ இது வாரம் முழுக்க இது பண்ணும்போது நீங்கள் காய்கறி, பழம் எல்லாமே அதில் வந்துடும், ஜூஸ் எல்லாமே. ஸோ இதை ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அத்தனை நியூட்ரிஷன் கிடச்சிடும். அப்புறம் டியூஸ்டே எடுத்திங்கன்னா இப்போ நிறைய பேர் பருப்பு நிறைய சேர்த்தாலே கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அது மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ டியூஸ்டே கம்பல்சரி வாரத்தில் ஒரு நாள் சாம்பார்ன்ற மாதிரி டியூஸ்டே அன்றைக்கி பருப்பு, துவரம் பருப்பு சம்மந்தப்பட்டதும் ப்ளஸ் உங்களுக்கு பீட்ரூட் பொரியல் எடுத்துக்கலாம். சிகப்பு இல்லைன்னா அந்த கலரில் சிகப்பாக இருக்கிற கீரைகள் கூட இருக்கிற, ஸோ அதை எடுத்துக்கலாம். பீட்ரூட் ஜூஸாக எடுத்துகிட்டு அந்த கீரையை செஞ்சுக்கலாம். அப்போ 3 விதமான இதுவும் உங்களுக்கு வந்துடும். ஸோ வெட்னஸ்டே தான் ரொம்ப முக்கியமானது. என்ன க்ரீன் புத பகவானுக்கு. க்ரீன்னாலே உங்களுக்கு நிறைய காய்கறி இருக்குது. அதனால் க்ரீனில் மெயினாக நீங்கள் சாப்பிட வேண்டிய பயிர் பச்சைப்பயிர். பச்சைப்பயிர் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அதை நீங்கள் அந்த நாள் எடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு அது மாறாது. ரொட்டீனாக அதை எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா விட்டு போகாமல் இருக்கும். ஸோ அந்த வெட்னஸ்டே நீங்கள் அந்த பச்சைப்பயிரை நைட்டே ஊற வச்சு முளை கட்டி சாப்பிட்றதோ, இல்லை நீங்கள் பெசரட் மாதிரி பண்ணிக்கலாம். அது மாதிரி சாப்பிட்லாம். அன்றைக்கி க்ரீன் கலரில் ஒரு ஜூஸ்னால் கண்டிப்பாக ஒரு வாரம் கொத்தமல்லி ஜூஸ் எடுக்கலாம். ஒரு வாரம் நெல்லிக்காயும் இது புதினா போட்டு ஒரு ஜூஸ் எடுத்துக்கலாம். காயில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஒவ்வொரு வாரமும் 2 காயாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பீன்ஸ் எடுத்துக்கலாம், அவரைக்காய் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறமா கேப்சிகம் எடுத்துக்கலாம். இது மாதிரி நிறைய காய் இருக்கிறதுனால காயும் எடுக்கலாம், கீரைகளும் எடுத்துக்கலாம். தேர்ஸ்டே உங்களுக்கு டிஃபால்ட்டாக இவரோட குரு பகவான் ஸோ கொண்டக்கடலை அது குருமாவாக சாப்பிட்றது, இல்லை வேக வச்சு சாப்பிட்றது, அது மாதிரி பண்ணலாம். அதுக்கு மஞ்சளில் என்னென்னா மஞ்சள் பூசணிக்காய் சாப்பிட்லாம். ப்ளஸ் வாழைப்பழம் எடுத்துக்கலாம். பழத்தில் ப்ளஸ் மஞ்சள் கலரில் இருக்கிற பழங்கள், வாழைப்பழம் எடுத்துக்கலாம். வேறு என்னெல்லாம் இருக்கும் மஞ்சள் கலரில் நீங்கள் அதை பார்த்து ஒன்றுனா எடுத்துக்கலாம். ஸோ அது வாழைப்பழத்தை இதடிச்சு குடிக்கிறது. அதுக்கப்புறம் ஃப்ரைடேன்னா சுக்கரன்னா அந்த மல்டி கலரில் இருக்க நவதானிய அடை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மெயினாக மொச்சை எடுத்துக்கணும். மொச்சை நிறைய பேர் சேர்க்கறதே இல்லை. அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டுலாம் போட்டு அது கேஸ்ன்றதுனால நிறைய பேர் எடுக்கலை. நீங்கள் நாட்டு மொச்சையை எடுத்துக்கோங்க. மொச்சையும் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு தானியம் தான். மொச்சை எடுத்துக்கலாம். அப்புறம் அதில் நீங்கள் மல்டி கலர் எல்லா பழங்களும் 2-3 பழம் போட்டு ஜூஸாவோ இல்லை சாலடாக எடுத்துக்கலாம், அடை எடுத்துக்கலாம். சாட்டர்டே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எள்ளு எடுத்தே ஆகணும். எள்ளு நிறைய பேர் எடுக்கிறதே கிடையாது. எள்ளு போன்ஸ்க்கு நல்லது, கால்சியம் இருக்குது. அதுவும் அதோட கருப்பு எள்ளு அவ்வளோ நல்லது. அதை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு துவையலாவோ இல்லை ஏதாவது ஒரு மெத்தடில் அதை உள்ளுக்கு போகணும். ப்ளஸ் திராட்சை எடுத்துக்கலாம். திராட்சை ஜூஸ் அன்றைக்கி எடுக்கலாம். இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது கத்திரிக்காய் காய்கறியில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரிலாம் எடுக்கும்போதுனா சண்டே டு சாட்டர்டே நிறைய ரொட்டீனாக ஒரு ஜூஸு, ஒரு காய், ஒரு பழம் அப்படின்ற மாதிரி போகும்போது ரெகுலராக அதை நீங்கள் ரெகுலராக அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகும்போது எல்லா நியூட்ரிஷனும் கிடைச்ச மாதிரி இருக்கும். எல்லா காய்கறியும் கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஒரே மாதிரியான ஒரே வாரத்தில் பீன்ஸே தான் ஒரு 2-3 நாள் செய்வோம். 2-3 நாள் கேரட் செய்வோம். மற்ற காய்கறிலாம் விட்டுருவோம். ஏன்னா வாங்கும்போது கொஞ்சம் அதிகமாக ஆகிடும். அதே 2 நாள் ஒரு அப்படி செய்யாமல் கரெக்டாக இந்த மெத்தட் படி நீங்கள் போகும் சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம நவகிரகங்கள்ல எல்லாமே அதை பேஸ் பண்ண உணவுகள் தான். இது அந்தந்த நாளுக்கு அந்தந்த கலர், அந்தந்த உணவு, அந்தந்த ஜூஸ், அந்தந்த காய் அப்படி சாப்பிடும்போது நமக்கு நிறைய நியூட்ரிஷன் உள்ள போகிற மாதிரி இருக்கும். நிறைய எடுக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம நிறைய காய்கறிகள் எடுக்கிற மாதிரி இருக்கும், பழங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருங்க. எந்த கிரகம் அப்படி அதெல்லாம் எதுக்குமே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா சாப்பிடுங்க. இப்போ சனி தேசம் வந்துடுச்சு, அதுக்கு என்ன பண்ணுறது? அது சனினாலே பயப்படுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சனி தேசம் வந்துச்சுன்னா நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணணும். மற்றவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்க. நீங்களும் கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு சனி அதுக்கு உண்டான சன்மானமாக உங்களுக்கு எல்லாமே பண்ணுவார். ஸோ ரொம்ப ரோடு நீங்கள் போயிட்டுருக்கீங்க, ரோடு க்ளீன் பண்ணால் ஒரு 2 பாட்டில் வாட்டர் கொடுத்துக்கலாம். இல்லையா உங்களால் முடிஞ்ச சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நம்ம பண்ணணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு
விஷயமும் பண்ணியிருக்காங்க. நவகிரகங்களும் நம்ம ஒரு டயத்தில் ஒவ்வொரு திசை நடக்கும்போதுன்னா நம்ம அதுலேருந்து என்ன எடுத்துக்கணுமோ பாசிட்டிவாக எடுத்துக்கணும். அதை வச்சு நம்ம உட்காந்து பயந்துட்டு அப்படிலாம் இருக்கிறதுனால எதுவும் நடக்காது. ஸோ நல்லதை நம்ம வந்துட்டு நம்ம எல்லாமே நல்லது பண்ணுறோன்னா நமக்கு கண்டிப்பாக நல்லது தான் வரும். ஸோ இதெல்லாம் எடுங்க. முதல்ல உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நல்ல வாக்கிங் போங்க. இந்த மாதிரி உணவெல்லாம் ஒரு ரெகுலராக எடுங்க. ஏதோ எடுத்தோமே அப்படின்னு இல்லாமல் சாப்பாட்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவு சண்டேஸில் வந்து நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது நல்லது. பட் அது முடியாது. சண்டே ஒரு நாள் தான் ஹாலிடே. எடுத்தாலும் நீங்கள் நைட்டில் அட்லீஸ்ட் எடுக்காம மதியம் ஒரு வேலை மட்டும் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே உங்கள் ஹெல்த்தை பேஸ் பண்ண விஷயம் தான். ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, வாழ்க வளமுடன்.